வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட் மிக மிக முக்கியமான படைப்பிரிவு, அவங்களுடைய மிக வலிமையான படைப்பிரிவுன்னு கூட சொல்லலாம். அதோடைய தளபதி இந்தியாவுடைய ஆப் சிந்தூரை பற்றி தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு வருடம் கழித்து அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு இராணுவ தளபதி சொல்லக்கூடிய கருத்து. அதில் கிளியர் கட்டாக இந்தியா பாகிஸ்தானை அவுட் ஸ்மார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இந்தியாவுடைய போர் யுக்திகள் அப்படின்றது ரொம்பவும் ஒரு அபரிதமானது அப்படின்றது ரெண்டாவது மிக முக்கியமான கருத்து. இதுல இருந்து பல பாடங்களை நம்ம எடுத்துக்கணும் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படின்றது மூணாவது. நாலாவது, இதில் பயன்படுத்தப்பட்ட எதிரியோட ஆயுதங்களை அவங்க எப்படி வீழ்த்தினாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பாடம். ஸோ எதிரிகளுடைய ஆயுதம் அப்படின்ற போது அதில் மிக முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா சைனாவுடைய ஆயுதங்களை இந்தியா எப்படி வீழ்த்தியது என்பது அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் செர்கோய் கோர் அவர்கள் நேற்று எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அது என்ன சொன்னால், ஜஸ்ட் லேண்டட் இன் சண்டிகர். நான் சண்டிகர் இப்போ தான் வந்து சேர்ந்தேன். நான் வந்து இந்தியாவுடைய வெஸ்டர்ன் கமாண்ட் படைப்பிரிவு, நம்மளுடைய மேற்கு இராணுவ படைப்பிரிவு தலைமையகத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அன்யூஷுவலான நிகழ்வு. ஜென்ரலாக ஒரு நாட்டுடைய தூதர் இன்னொரு நாட்டோடைய, இப்போ வெஸ்டர்ன் கமாண்ட் அப்படின்றது ஆப் சிந்தூரில் மிக அதிகமான ஒரு ரோல் வெஸ்டர்ன் கமாண்டுக்கு இருந்துச்சு. அவங்க தான் அந்த பாகிஸ்தானுக்கு உண்டான யுத்தத்தில் மிகப்பெரிய லெவலில் முன்னெடுத்தாங்க. ஸோ ஒரு ஃப்ரண்ட்லைன் இராணுவ தலைமையகத்துக்கு, அதுவும் இராணுவ கமாண்ட் படைப்பிரிவில் இருக்கக்கூடிய கமாண்ட் ஹெட் குவார்ட்டராக இருக்கக்கூடிய இடத்துக்கு அமெரிக்காவுடைய தூதர் போகிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இது கூடவே சென்ட்காமோட தளபதியும் போயிருக்காரு அப்படின்றதான் இங்கே மிக முக்கியமான ஹைலைட்டு. இப்போ வெஸ்டர்ன் கமாண்ட் அப்படின்றது என்ன? வெஸ்டர்ன் கமாண்ட் அப்படின்றது பாகிஸ்தான் இந்தியாவுடைய யுத்தங்களில், அதே மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவோட கான்ஃப்ளிக்ஸில் மிக அதிகமாக பங்கெடுத்துக்கிட்ட ஒரு படைப்பிரிவு அப்படின்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் கமாண்ட் தான், மேற்கு இராணுவ தலைமையகம் தான். இந்த மேற்கு இராணுவ படைப்பிரிவு அப்படின்றது எல்லைகளை வந்து ஓவர்சீ பண்ணுறது. நம்மளுடைய வெஸ்டர்ன் பார்டர்ஸ் ரான் ஆஃப் கட்சில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அக்னூர், ஜம்மு காஷ்மீரோட அக்னூர் வரைக்குமான ஏரியாவை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ண வேண்டியது இவங்களுடைய வேலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 47க்கு பிறகு நடந்த யுத்தங்கள், அதாவது 62, 65, 71 கார்கில் படைப்பிரிவு, கார்கில் போராக இருக்கட்டும், அதன் பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த 4 யுத்தங்களையுமே பாகிஸ்தானை நொறுக்கி தள்ளியது இந்த படைப்பிரிவு தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசிட் அப்படின்றது ஒரு கிளியர் கட்டான மிலிட்ரி கோஆப்ரேஷனை நோக்கி நம்ம போகிறோமோ அப்படின்ற ஒரு டவுட்டை வந்து ஏற்படுத்துது. ஸோ இது மிலிட்ரி கோஆப்ரேஷன், டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்புக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது இந்தியா தனக்கு தேவையான சில முக்கியமான இராணுவ தளவாடங்களை, அதுவும் ஒரு ஹை டெக்னாலஜி, அதிக டெக்னாலஜி முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவ தளவாடங்களை அமெரிக்காட்ட வந்து வாங்குறது டிஃபென்ஸ் டைப். பட் போயிங் நிறுவனம் இந்தியாவில் விமானம் தரிக்கிறது டிஃபென்ஸ் டைப். இந்தியா P-8 ரக விமானங்களை அமெரிக்காட்ட வந்து வாங்குறது டிஃபென்ஸ் டைப். இல்லை நம்ம வந்து அவங்ககிட்ட M777 ஆர்ட்லரி பீரங்கிகள் வாங்கினது டிஃபென்ஸ் டைப். ஆனால் ஒரு இராணுவ தளபதி இன்னொரு இராணுவ தலைமையகத்துக்கு, நம்ம நாட்டோட இராணுவ தலைமையகத்துக்கு போகும்போது அது ஒரு மிலிட்ரி பார்ட்னர்ஷிப்புக்கு உண்டான அடித்தளம் அப்படின்னு தான் நம்ம கிளியராக சொல்லலாம். எதிர்காலத்தில் 2 இராணுவங்களும் கூட்டாக ஒரு போரை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதற்கு அந்த முன்னெடுப்பை இப்போலேருந்து எடுத்தாகணும். ஒருத்தர் ஏன்னா நம்ம ஆப்ரேட் பண்ணுறது டோட்டலாக வேறு, அமெரிக்கா ஆப்ரேட் பண்ணுறது நேட்டோவுடைய ஸ்டாண்டர்ட்ஸ். இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது போர் யுக்திகளாக இருந்தாலும் சரி, இராணுவ தளவாடங்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய லெவலில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. நம்ம அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு 70% அதிகமான ஆயுதங்கள் நம்ம ரஷ்யா ஆயுதங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 2 இராணுவம் சேர்ந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்ற போது அந்த ஒருத்தருக்கான பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, SOPs என்ன அப்படின்ற அந்த நாலேஜ் கண்டிப்பாக வேணும். அதற்கான துவக்கமாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த எதிரி யார் அப்படின்னு பார்த்தோன்னா டவுட்டே வேண்டாம், சைனா. இப்போ இந்த இடத்துல ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், குவாடோடைய இந்த சந்திப்புன்றது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, அது வந்து நிறுத்தி வைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமைக்காருங்க அப்படின்னு சொல்லார். ஸோ குவாட் அலையன்ஸில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் நம்ம இருக்கிறத பார்க்குறோம். குவாடுக்கு இருக்கக்கூடிய ஒரே எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். இப்போ செர்கோய் கோர் அவர்கள் இந்த விசிட்டை பண்ணுறது, ட்ரம்ப்போடைய
நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்புடைய குடும்பத்துக்கும் ட்ரம்ப்புக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் இந்த விசிட்டை பண்ணுறாரு அவரோட இராணுவ தளபதியோடு சேர்ந்து. அப்படின்ற போது இந்தியா சில இடங்களில் ஒரு கவுண்டர் பேலன்ஸ் பண்ணணும், ரஷ்யாவை ரொம்ப ஹெவியாக நம்பி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்தியா அமெரிக்க உறவு பழைய நிலைமைக்கு வேகமாக திரும்புது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷனாகவும் நம்ம இதை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல அவருடைய சென்காம் தளபதி சொன்னதையும் நம்ம பார்க்கணும். இந்தியாவிட்டிருந்து பல பாடங்களை நம்ம கற்றுக்கணும். எதிரியோடைய ஆயுதங்கள், குறிப்பாக அவங்களோட க்ரூஸ் மிசைல்ஸு, அவங்களோட பிவிஆர்எம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ், ஏர் டு ஏர் மிசைல்ஸ், நம்ம PLS-15 போன்ற ஏவுகணைகளை பார்த்தோம். அது ஒரு விமானத்தை, இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்தினதையும் நம்ம பார்த்தோம். பிறகு இந்தியா பதில் தாக்குதல் நடத்தி அந்த ஏவுகணையை எடுத்துகிட்டு வந்த விமானத்தை தாக்கி அழிச்சது. JF-17 இருக்கட்டும், இல்லை J-10 இருக்கட்டும், இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கும் பொழுது அவங்க நிறைய இந்தியா கிட்டேருந்து கற்றுக்கவும் வராங்க அப்படின்றதும் தெரியுது. இப்போது இதில் சோஷியல் மீடியா பல்ஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமான ஸ்பெகுலேஷன் இருக்குது. அதில் ஒரு ஸ்பெகுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா F-35 போர் விமானங்களை விற்கிறதுக்கு தான் இந்த நிகழ்வு எடுக்கிறாங்க. F-35 போர் விமானங்களை அவங்க எடுக்கிறாங்க, விற்கணும்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க போக வேண்டியது இராணுவத்தோட தலைமையகம் கிடையாது, இந்தியாவுடைய விமானப்படையோட தலைமையகம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தேசிய பாதுகாப்பில் இந்தியா அமெரிக்கா கிட்ட அலைன் ஆகுதா, நம்ம கூட்டணி சேர்றோமா, இந்தியா அமெரிக்காவை நம்பி நம்ம போகிறோமா அப்படின்ற ஒரு கவலையும் கொஸ்டினும் எழுது. அதையும் பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சென்சிட்டிவான பகுதி. குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானில் ஃப்ரண்ட் லைன் இடங்களில் ஒரு அமெரிக்க இராணுவ தளபதியும் அமெரிக்காவுடைய தூதரும் வர்றது நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்ற குரல்களுமே எழுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க தரப்புல இருந்து இல்லை அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தூதர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட தான் என்கேஜ் பண்ணமே தவிர நேரடியாக இராணுவத்தோடைய ஒரு கமாண்ட் சென்டருக்கு போகக்கூடாது, அதோடைய தலைமையகத்துக்கு போகக்கூடாது அப்படின்றது இருக்குது. பட் இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ரெகுலரான நிகழ்வு கிடையாது. அமெரிக்காவுடைய இராணுவ தளபதிகளோ இல்லை, இராணுவ தளபதிகள் எப்போ வருவாங்கன்னா அவங்க இராணுவ கூட்டு பயிற்சி நடக்கும்போது அதை பார்வையிடுறதுக்காக ஒரு சிம்பாலிக்காக வருவாங்க தவிர ஒரு கூட்டு பயிற்சி இல்லாத நேரத்தில் அமெரிக்காவுடைய தூதரோ அவருடைய மிக முக்கியமான படைத்தளபதியும் வர்றது அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அமெரிக்காவுடைய கூட்டு இராணுவ பயிற்சி சமீபத்தில் அலாஸ்காவில் நடந்து முடிஞ்சது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அமெரிக்காவுடைய அந்த டிஃபென்ஸ் டைஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இதில் பாகிஸ்தானுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதில் நம்ம நிறையா பார்க்க வேண்டியது என்ன, அப்படி பாஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா 2015 அன்னைக்கு அமெரிக்கா தூதராக இருந்த ரிச்சர்ட் வர்மா அவர்கள் அமெரிக்காவுடைய ஜாயின்ட் பேஸ் லூயிட் மெக்கார்டை விசிட் பண்ணார். ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா யூத் அபியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியா அமெரிக்காவுடைய கூட்டு இராணுவ பயிற்சியை பார்வையிடுறதுக்காக. அதன் பிறகு 2012 லியோன் பெனட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி இந்த மாதிரி ஒரு விசிட்டை பண்ணியிருந்தாரு. பட் அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அரசு, அதாவது மினிஸ்டர்ஸுக்கான விசிட்டாக அது இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கென்னத் ஜஸ்டர் அவர்கள் 2018 அன்னைக்கு முப்படை தளபதியாக, அன்னைக்கு இராணுவ தளபதியாக இருந்த பிபின் ராவத் அவர்களை சந்திச்சார். அதே பிறகு 2020 ஒரு அமெரிக்காவோட நேவல் ஆஃபீஸரை இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டரில் பதவிக்கு அமைச்சாங்க. ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒரு நம்மளுடைய அதிகாரி அவங்க சென்டர்லையும் அவங்களுடைய அதிகாரி நம்ம சென்டர்லையும் இருந்ததை பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் அப்படின்றது காம்காசா அப்படின்றது செக்யூர் கம்யூனிகேஷன். இந்தியாவுக்கும் அமெரிக்க இராணுவத்துக்கும் இருக்கக்கூடிய செப்பரேட்டாக எக்ஸ்க்ளூசிவாக யாராலும் இன்டர்செப்ட் பண்ண முடியாத ஒரு செக்யூர் கம்யூனிகேஷன் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது லெவல் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை நோக்கி இதை, ஏன்னா இந்த விசிட்டுக்கு நம்மளுடைய பிரதமர் அலுவலகமும் அதே மாதிரி நம்மளோட பாதுகாப்புத்துறையும் ஒப்புதல் கொடுக்காம இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விசிட் இது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது US இந்தோ பசிபிக் கமாண்ட், அதாவது இந்தியா அமெரிக்காவுடைய மிக முக்கியமான
பசிபிக் கமாண்ட் ஒரு பலமான படைப்பிரிவு, அதோட தளபதி கூட இருக்காரு. இப்போ யுஎஸ் இந்தோ பசிபிக் கமாண்டோடைய சிங்கிள் லைன் அப்ஜெக்டிவ் அவங்க எதுக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவை எதிர்கொள்ளலாம். ஸோ இங்கே வந்து மெசேஜ் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஏர் சுப்பீரியரை பற்றி அவர் பேசினார். பாப்பரோவுடைய கமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா டாக்டிக்கல் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக இந்தியாட்ட கற்றுக்கணும். அந்த போர் யுத்தத்தோடைய அந்த தந்திரத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னும், அதே மாதிரி ரிஸ்ட்ரெயின்ட் இந்தியா தேவையில்லாமல் இதை எஸ்கலேட் பண்ணாமல் இந்த எஸ்கலேஷனை தங்கள் பக்கம் வச்சுருந்தது நம்ம கற்றுக்க வேண்டியது அப்படின்றத ஒரு மிக முக்கியமாக சொல்லியிருந்தார். ஸோ சைனாவுடைய இந்த அசர்ட்டிவ் பிஹேவியர் இப்போ இந்த நியூஸை நம்ம எப்படி கோரிலேட் பண்ணி பார்க்கணும்னா இந்தியாவை பாராட்டின பிறகு அவர் இங்கே வராரு. இந்தியாவோட லெசன்ஸ் கற்றுக்கணும் அப்படின்ற டைமில் அவர் வராரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கல்வானில் நடந்த பிரச்சனையப்போ அப்போ இருந்த அரசாங்கமுமே அமெரிக்க அரசாங்கமுமே இந்தியாவை தங்கள் பக்கம் ஈர்க்கிறதுக்கு இது ஒரு சரியான தருணமாக பார்த்தாங்க. இந்தியாவை இருக்கிறது அப்படின்னா ஒரு பார்ட்னராக இந்தியா இருக்கணும் அப்படின்றது தான் அமெரிக்காவுடையது. அமெரிக்காவுடைய ஜியோ பொலிட்டிக்கல் தாட் எப்பயுமே ஒன்று நீ ஏன் சைடு இருக்க, இல்லைன்னா எனக்கு எதிராக இருக்கிற, இந்த நான் அலைன்டு இல்லை நான் உங்க கூட அலைன் ஆகாமல் இருக்கேன் ஆனால் உனக்கு எதிராக போகிறேன்ற அந்த ஸ்டாண்டை அமெரிக்கா ஜென்ரலாக ஒத்துக்க மாட்டாங்க. பட் இந்தியா ரொம்ப வலிமையான ஒரு நாடுன்றதுனால இந்தியாவை இந்த இடத்துல அசைச்சு பார்க்க முடியல அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிமிட்டட் ஆப்ரேஷன் எஸ்கலேஷன் பண்ண முடியல. அமெரிக்கா எப்பயுமே ஒரு யுத்தத்தில் போனீங்கன்னா மாட்டிக்குவாங்க உள்ள, அடுத்தடுத்து எஸ்கலேஷன் போயிட்டே இருக்கும். அதன் பிறகு அந்த போரை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் திணறுவாங்க. ஈராக்கில் பார்த்துருக்கோம், சிரியாவில் பார்த்தோம், வியட்நாமில் பார்த்துருக்குறோம், இப்போ சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த போர் தந்திரங்கள் என்ன அப்படின்றதுல அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் இருக்குது. நாளைக்கு தாய்வானை தாக்குனாலோ ஜப்பானை தாக்குனாலோ இல்லை சைனா நேரடியாக அமெரிக்காவை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்ற போது இந்த லெசன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காம்காசா கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் படி இந்த கம்பேட்டபிலிட்டின்னு வரும்போது இந்தியாவுடைய போர் யுக்திகள் என்ன, கம்யூனிகேஷன் சிஸ்டம் என்ன, ப்ரோட்டோகால் என்ன, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன, இந்தியாவோட கமாண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்தியாவோட ரேங்க் அண்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்தியாவோட கம்யூனிகேஷன் நெட்வொர்க் என்னன்னு எல்லாத்தையுமே அவங்க வந்து கற்றுக்கணும். அதே மாதிரி நம்மளும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. இப்போது பாப்பரோ அவர்கள் அமெரிக்க ராணுவ தளபதி சொன்ன ஒரு முக்கியமான லெசன் ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் தோஸ் வெப்பன்ஸ். இதில் நம்ம நிறைய பாடம் கற்றுக்கணும். எப்படி சைனா அந்த வெப்பன்ஸ் ஆயுதங்களை நீங்கள் கண்காட்சியில் பார்க்கறது வேற, சோதனை ஓட்டங்களில் பார்க்கறது வேற, நிஜ லெவலில் கிரவுண்ட் லெவலில் எப்படி இதை எம்ப்ளாய் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப அவர் உன்னிப்பாக கவனிக்கணும்னு பார்க்குறாரு. குறிப்பாக லாங் ரேஞ்ச் கில் செயின்ஸ் ஒரு 200-300 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய அந்த இடத்த அந்த சிஸ்டமை இந்தியா எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க அப்படின்றதுல அவங்க வேணும்னு பார்க்குறாங்க. குறிப்பாக பாகிஸ்தான் பயன்படுத்திய சைனா தயாரிப்பு HQ-9 டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், JF-17 ஃபைட்டர்ஸ் இதோட இது வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட் வேகமாக ஷேப் அப் ஆகிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. இப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் கூட்டாக சேர்ந்து சைனாவை தாக்கும் இல்லை சைனாவை எதிர்கொள்ளும் நான் சொல்ல வரலை. ஆனால் அதற்கான முன்னெடுப்புகள் இப்போ ரொம்ப தெளிவாக வர ஆரம்பிக்குது. ரொம்பவும் சர்ப்ரைஸான விசிட்டு. ரொம்ப டீட்டெயிலாக பெரிய மீடியாக்கள் இதை வந்து கவர் பண்ணல. ஸோ இந்தியாவோட எவ்வளோ நெருங்கி வர விரும்புகிறாங்க அவங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த ட்ரேட் டீலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த இதில் நடந்த அந்த சரிவில் இந்த மீண்டும் வேகமாக வேறொரு திசையை நோக்கி பயணிக்குதோ அப்படின்ற ஒரு கொஸ்டினோட இந்த காணொலியை முடிக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.